பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க பூலோகம் வந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க பூலோகம் வந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. Everyone, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. Let's go. இன்றைய வாழ்த்து நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்துல உங்களை வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளில உங்களை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலைகள் வழி நடத்துவாராக. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 17ஆவது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனத்து வரையில நம்ம வாசிக்கலாம். அவர்களை காணாமல் யாசோனையும் சகோதரரையும் பட்டணத்துக்கு அதிகாரிடத்துல இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொரு ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளை விரோதமாய் செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு, இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்துக்கு அதிகாரிகளையும் கலகம் பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்துல மற்றவர்களிடத்துல ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விற்றுவிட்டார்கள். உடனே சகோதரர் ராத்திரியிலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்தில் போனார்கள். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் அவருடைய இருதயங்களிலே கர்த்தர் நீங்கள் பேசுவீராக. கர்த்தர் தாமே நீர் அவர்கள் ஆசீர்வதிக்கணும். குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா பிரிவினை குழப்பங்கள் போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. பிரிவினைகளை குழப்பங்களை கொண்டு வருகிறதான எல்லா ஆலோசனைகளிலிருந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை விடுதலையாக்கி சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் ஆளுகை செய்து கொள்ளுங்க. ஆண்டவர் குடும்பத்துல சமாதானம் உண்டாகும்படிக்கு குழப்பத்தை கொண்டு வருகிறதான யோசனைகள் எண்ணங்களை இயேசுவின் நாமத்துல மாற்றப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான சத்துருடைய எல்லா அதிகாரங்கள் வல்லமைகளை ஆண்டவரை ஆயுதங்களை செயலிழக்க பண்ணுவீராக. தொடர்ந்து கர்த்தர் அவளோடு இருந்து இந்த நாள் முழுவதும் அவளை பாதுகாத்து நடத்தி அவர்களுக்கு ஆலோசனை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பா.